இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்படி செய்யும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி, ஏன் அப்படி செய்கிறார் என்று நீங்கள் கேட்டால், உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட தேவன் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:4 கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் சுவிகார புத்திரர் ஆகும்படி நம்மை முன் குறித்தார் என்று எபேசியர் 1:6 பறைசாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15:16 பார்த்தால், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு நீதிமான்கள் என்ற பெயரை பெற்றிருக்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் அவருடையவர்கள். நம்மை குறித்து ஒரு நோக்கம் அவர் வைத்திருக்கிறார். யோசேப்பு என்ற பரிசுத்தவானை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தால், யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு அவரை அதிகமாய் நேசித்தார். பல வர்ண அங்கியை அவனுக்கு வாங்கி கொடுத்தார். இதை பார்த்து தகப்பன் அதிகமாய் தம்பியை நேசிப்பதை அவனுடைய மற்ற சகோதரர்களுக்கு பிடிப்பதாக இல்லை. அவனை குழியில் தள்ளி பின் எகிப்திலே வியாபாரிகளிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அந்த 10 சகோதரர்களும் அந்த 20 வெள்ளிக்காசை பங்கிட்டு கொண்டார்கள். ஆக ஒருவனுக்கு 2 காசு என்று கிடைத்திருக்கும். அந்த அற்ப காசுக்கு விற்று இத்தோடு இவன் ஒழிந்தான் என்று அவனை மிருகம் பீரிட்டு போட்டது என்றும் தகப்பனுக்கு தப்பான தகவலை கொடுத்து விட்டார்கள். யோசேப்பை குறித்து தேவன் அறிவித்த தீர்க்க தரிசனம் இதோடு நிறைவேறப் போவதில்லை என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் தேவன் யோசேப்புக்கு இதே உபத்திரவத்தை கனமும் நன்மையுமாய் மாற்றி கொடுத்தார். அவனுக்கு அதை கனமும் மகிமையுமாய் மாற்ற இதை ஒரு காரணமாகவே பயன்படுத்தினார். உங்களை ஒருவேளை இப்படி ஒன்றுமில்லாமல் மட்டம் தட்டி உங்களை எழும்ப விடாதபடி தோண்டி புதைத்து விட்டதாக பலர் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் கேளுங்கள். அதையே உங்களுக்கு நன்மையாய் கனமாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் எழுதுகிறார், சங்கீதம் 29:11 கர்த்தர் தன் ஜனங்களுக்கு சமாதானம் அருளுவார் என்று. அதே போல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30 எடுத்து பார்த்தீர்களால், உன்னை முன் குறித்து விட்டார், உன்னை அழைத்து உன்னை நீதிமானாய் மாற்றி உன்னை மகிமைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை மனிதர்கள் தள்ளலாம், படிப்பில்லை, அந்தஸ்து இல்லை, அங்கவீனன், நீ ஒரு ஏழை, தரித்திரன், நோயாளி, ராசி இல்லாதவன் என்று உங்களை ஒதுக்கலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் தேவன் உன்னை மகிமைப்படுத்த நினைத்து விட்டார். மகிமை என்றால் என்ன என்று நினைக்கிறீர்கள்? நித்திய கனம், நித்திய மேன்மை, நித்திய கௌரவம். அப்படி என்றால் ஏதோ ஒரு நாளோடு முடிந்து போவது அல்ல. தினம் தினம் முடிவில்லாமல் கர்த்தர் உன்னை கௌரவப்படுத்த, கனப்படுத்த, மேன்மைப்படுத்த முன்குறித்து விட்டார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17:5 திருப்பிக் கொள்ளுங்கள். உலக தோற்றத்துக்கு முன் தேவனிடம், அதாவது சிருஷ்டி கர்த்தரிடம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மகிமை உனக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆகவே உங்களுக்கு இனி அவமானமோ, நிந்தையோ, புறக்கணிப்போ, அவமரியாதையோ, வெட்கமோ இருக்க போவதில்லை. இனி உன்முகம் வெட்கப்படுவதில்லை. இனி உன்முகம் செத்து போவதில்லை என்ற ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29 22-23 எடுத்து வாசித்து பாருங்கள். நீ செய்யும், நீ தலையிடும், நீ முயற்சிக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் உன்னை கௌரவப்படுத்தி கொண்டே இருக்கப் போகிறார். கானாவூர் என்ற ஊரில் நடந்த கல்யாணத்தில் அற்புதம் செய்து வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி விருந்தில் இருந்த குறையை நிறைவாய் மாற்றி தன் மகிமையை வெளிப்படுத்தினாரே, அப்படி உன் குறைகளை நிறைவாக்கி நீ வெட்கப்படாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளப் போகிறார். அதன் மூலம்
அவர் தேவனுடைய குமாரன் என்பதை உன்னில் வெளிப்படுத்தப் போகிறார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி உங்களோடு வாசம் செய்கிறார். உங்களை காண்கிறவர்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று காணும்படி செய்வார். இனி மற்றவர்களால் மிதிக்கப்படுவதில்லை, மதிக்கப்படுகிற நிலைதான் வரும். அதி சீக்கிரத்தில் நீங்கும் உங்கள் லேசான உபத்திரவம். மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கர்த்தர் உனக்கு உண்டாக்குவார். உங்கள் தொல்லையும் உபத்திரவம் இரட்டத்தனையான கௌரவமாய் மாறிப்போகும். துன்ப பெருக்கிலே சோர்ந்து போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை கண்மணி போல அவர் காக்க தயாராயிருக்கிறார். யோசேப்புக்கு ஒருவேளை கனவு வராமல் இருந்திருந்தால், அவன் லட்சியத்திற்கு ஒருவேளை தடை வராமல் இருந்திருந்தால், அவன் அண்ணன்கள் அவன் மேல் பொறாமை கொள்ளாமல் இருந்திருந்தால், வியாபாரிகளிடம் அவனை அடிமையாய் விற்காமல் இருந்திருந்தால், போர்த்திபாரிடம் விற்காமல் இருந்திருந்தால், அவனுடைய மனைவி யோசேப்பிடம் ஆசைப்படாமல் அவனை குற்றம் சுமத்தாமல் இருந்திருந்தால், ஒருவேளை யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்படாமல் இருந்திருந்தால், எகிப்தின் ராஜா பார்வோனின் சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லாமல் இருந்திருந்தால், எகிப்துக்கு அதிபதியாய் மாறி இருக்க முடியுமா? அவனுக்கும் தன் குடும்பத்திற்கும் தலைமுறைக்கும் பஞ்சகாலத்திலே போஷிப்பை பெற்றுக்கொண்டிருக்க முடியுமா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரர்கள் இவனுக்கு தீங்கு செய்தார்கள். தேவன் யோசேப்பை முன்கூட்டியே திட்டமிட்டு எகிப்தில் அவனை பெரிய பொறுப்பில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்க வழி செய்தார். பிசாசு உங்களுக்கு எதிராக செயல்படுவான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்காதபடி கதவை அடைப்பான். ஆனால் தேவன் அதை திறந்த வாசலாய் மாற்றுவார். என்னோடு கூட கண்களை மூடி செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, பிசாசை எங்களை எழும்ப விடாதபடி, தேவ அன்பை பெற்று விடாதபடி, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடி எங்களை பாவத்திற்கு விற்று போட பார்க்கிறான். ஆனால் உம்முடைய கைகளிலிருந்து எங்களை அவன் பறித்து கொள்ளாதபடி செய்கிற தேவன் நீர் அல்லவா? எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற வல்லவர் அல்லவா நீர்? அவன் செய்யும் தீங்கை எங்களுக்கு நன்மையாய், கனமாய், மேன்மையாய் மாற்றுவேன் என்று வாக்களித்த தேவன் அதிசீக்கிரத்தில் எங்களுடைய உபத்திரவங்களை எங்களை விட்டு நீங்கும்படி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் இந்த செய்தி உங்களை மகிமைப்படுத்தும், உங்களை மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். இதேபோல் அநேகர் இந்த செய்தியின் மூலமாய் மகிமை அடைய, கனம் பெற்றுக்கொள்ள இதை ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.